முடி வெட்டிய கத்தி நிறத்தை வெட்டிய கத்தி எங்க இருக்கு? கழுத்தை வெட்டுவதுதான். கழுத்துக்கிட்ட சேவிங்க மட்டும் திருப்பதிக்கு மாட்டு மூடி இந்த தேய்மலை கொண்டு கத்தியங்க வைத்துக் கொண்டு எனக்கு ஒரு 5000 ரூபாய் கடன் தருவீர்களா? இல்லை என்று சொன்னாலும் இழுத்து விடுது, சரி என்று சொன்னாலும் எடுத்து விடுது. எது நம்மளுக்கு சௌகரியம்? அதான் நம்ம கடையில் வர்றவங்க சட்டை கட்டி மாற்றி சொல்லுது. இல்லைன்னு சொன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்ப்ரே அடிச்சு விட்டுலாம். இதுக்கு அந்த காலத்துல அந்த முறையை வச்சிருந்திருக்காங்க. சட்டையை கட்டி தொங்க விடுங்க. நம்ம இப்படி அடுத்த மூஞ்சில தண்ணி எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. மேல பார்த்துட்டு காசு எடுத்துருவாங்களா இருக்கு. தண்ணி இல்லை, மாட்டு போகணும். கிருமிகள் அதிகமாக இருப்பா, அதை அடித்து கொண்டு தான் அவர்கள் மனத்தை கொடுவோம். அவருக்கு அந்த இடத்தில் போய் படுத்து போயிட்டு இருப்பார் ரோட்ல. மன்னா அங்க என்ன என்று பாருங்க. இல்ல ஐயா இருக்கா இதை கொண்டு மன்னர்கள் கொடுத்து தளபதிகள் கொடுத்து வரதாலும் சண்டைகள் வருவாங்க. இல்ல சண்டை மேலக்காரர்கள் கொண்டையோடு ஓடி விட்டார்கள். கொடுத்துக்கிட்டால் அது ஏது என்று அடித்து விடுவோம், ஆட்டி விடுவோம். அரண்மனையில் கூப்பிடும்போது வருவதில்லை. வரும்போது எவ்வளவு வழி வைத்தது. மகாராணியும் கூட உட்காந்து தலையை கொஞ்சம் மூளை வடிய வடிய ரத்தம் சொட்ட சொட்ட. நேற்று அரைந்த அறையில் அப்படின்னு அவர் சொல்லிவிடார்கள். வடிவேல் கதை நமக்காக